அனைத்து செல்வங்களும் நமக்கு கிடைக்க புரட்டாசி முதல் நாளில் வீட்டில் எப்படி கடவுள் வழிபாடு செய்யணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வருஷம் 2024 செப்டம்பர் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை புரட்டாசி மாதம் ஆரம்பமாகுது. கடவுள் வழிபாட்டுக்கு ரொம்பவே உகந்த மாதம் புரட்டாசி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு மட்டும்தான் உகந்த மாதமா அப்படின்னா இல்லை. இந்த புரட்டாசி மாதம் சிவபெருமானுக்கும் உகந்த மாதம், அம்பாளுக்கும் உகந்த மாதம்தான். அதனால புரட்டாசி மாதம் முழுவதும் நாம பெருமாள், சிவன், அம்பிகை ஆகிய மூவரையுமே மனதார வேண்டி வழிபாடு செய்யலாம். பௌர்ணமியும் செவ்வாய்க்கிழமையும் முருகனுக்கு ரொம்பவே உகந்தது. முருகன் யாரு? சிவன் பார்வதியோட பையன், பெருமாளோட மருமகன். அதனால முருகன் வழிபாடும் நீங்க இந்த நாள்ல தாராளமா பண்ணலாம். புரட்டாசி முதல் நாள்ல நாம என்ன செய்யணும் அப்படின்னா, எப்பவும் போல நீங்க அதிகாலையிலேயே எழுந்து வீட்டெல்லாம் கிளீன் பண்ணிட்டு கடவுள் வழிபாடு செய்ய ஆரம்பிக்கலாம். வீட்டில் பெருமாள் புகைப்படம் இருந்துச்சு அப்படின்னா துளசி மாலை வாங்கி வழிபாடு செய்யுங்க. துளசி மாலை போட்டு நாம வழிபாடு செய்யும் போது செல்வத்துக்கு அதிபதியான பெருமாள் நமக்கும் செல்வ கடாச்சத்தை அள்ளி கொடுப்பாரு அப்படின்றது நம்பிக்கை. உங்களால முடிஞ்சா புரட்டாசி மாதம் முழுவதும் துளசி மாலை போட்டு பெருமாளை வழிபாடு செய்யுங்க. இல்லை அப்படின்னா புரட்டாசி முதல் நாள் மட்டுமாவது துளசி மாலை போட்டு வழிபாடு செய்யுங்க. எப்பவும் நாம வீட்டில் கடவுள் வழிபாடு பண்ணும்போது கண்டிப்பா நம்மளால என்ன நெய்வேத்தியம் முடியுமோ அதை படைச்சு தான் வழிபாடு செய்யணும். இந்த புரட்டாசி முதல் நாள்லையும் ஏதாவது இனிப்பு நெய்வேத்தியமா படைச்சு வழிபாடு செய்யுங்க. சர்க்கரை பொங்கல், பால், ஏதாவது ஒன்று. அதனால எதுவுமே முடியலையா, கல்கண்டு மட்டுமாவது நெய்வேத்தியமா வச்சு வழிபாடு செய்யுங்க போதும். வீட்டில் பூஜை பண்ணிட்டு காலையிலேயோ அல்லது சாயந்தரமோ உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க பெருமாள் கோயிலுக்கோ ஆஞ்சநேயர் கோயிலுக்கோ கண்டிப்பா போயிட்டு வந்துருங்க. புரட்டாசி முதல் நாள்ல நாம மஞ்சளும் கல்லுப்பும் வாங்கி பூஜை ரூம்ல மகாலட்சுமியை நினைச்சு மனதார வேண்டி வழிபாடு செய்யும் போது மகாலட்சுமியோட அருளும் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். அதனால பண கஷ்டம் அப்படின்றது இருக்காது.